எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கோட லீட் ப்ராப்ளம் ஆஃப் த டே நம்பர் ஆஃப் ஜீரோ ஃபில் சப் அரேஸோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன பார்க்க முன்னாடி ப்ராப்ளம் கிளியரா புரிஞ்சுப்போம். பாருங்க ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளா தான் குடுத்திருப்பாங்க. ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ் குடுத்திருக்காங்க. அரே ஆஃப் இன்டிஜர்ஸ் சரியா? என்ன கேட்கறாங்கன்னா, இந்த அரேல வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீரோ ஃபில்ட் சப் அரேஸ் சரியா? ஜீரோ சப் அரேனா ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஷுட் பி கன்டினியூஸ்லி. ஸோ ஜீரோ ஃபில்ட் சப் அரேனா all the elements in that subarray should be consisting of zeros. So first example பார்க்கலாம். இங்க வந்து 6 zero filled subarrays இருக்குன்னு சொல்றேன். எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. There are 4 occurrences of just the one element zero as subarray. எது எல்லாம் அது? So 1 0 1 0 1 0 1 0. So இந்த 4 subarrays தான் consisting of only 1 0 as a subarray. Now there are two occurrences of two zeros as a subarray. அது என்ன? So there is this occurrence and there is this occurrence. சரியா? So totally எவ்வளவு இருக்கும்? 4 plus 2 which is equal to 6. So இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். இங்கேயும் குயிக்கா பார்த்து அப்ரோச் போயிடலாம். பாருங்க இங்க வந்து எவ்வளவு டோட்டல் இருக்கு 9ன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். There is one occurrence of 3 zeros as a subarray. So 1 முடிச்சிட்டோம். இப்போ வந்து there are 3 occurrences of 2 zeros as subarray. எப்படி எதெல்லாம் அது? So 2 2 and 2. So 3 total. Finally, there are 5 occurrences of 1 as a 1 0 as a subarray. 1, 2, 3, 4, 5. So 5 plus 3 plus 1 எவ்வளோ 9. So இதுதான் இந்த எக்ஸாம்பிள் 2 ஓட சொல்யூஷன் இப்படி வருது. ஆனா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? கோடால இத வந்து எடுத்து கொடுக்க போறோம். சோ அது எப்படி பண்ண போறதுன்னு பார்க்கலாம். ஓகே. இந்த ப்ராப்ளமுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்யூஷன் என்ன தேவைன்னா பாருங்க. We are only caring about zeros. We are not caring about any other number வந்து நடுவுல வந்தா we simply don't care and only we care about the sub arrays filled with zeros சரியா? அப்பதான் நம்ம ஒரு கவுண்ட் கான்செப்டே கொண்டு வர போறோம். இப்போ வந்து பாருங்க இங்க வந்து 3 zeros இருக்கு. இங்க வந்து 2 zeros இருக்கு இந்த புது சப் அரேல. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஜீரோ ஃபில்ட் சப் அரேல எவ்வளோ இன்னர் ஜீரோ ஃபில் சப் அரே. ஸோ இங்க வந்து வெறும் எனக்கு ஒரு 3 ஜீரோஸ் கண்டினியூஸா வருது. பட் ஐ ஹாவ் டு நோ நவ் ஹவு மெனி இந்த 3 filled zero sub arrayல how many sub arrays have 3 zeros, how many sub arrays have 2 zeros, how many sub arrays have 1 zero ன்னு பார்க்கணும் சரியா? இப்போ வந்து பார்க்கலாம் சரியா? In a sub array filled with 3 zeros எனக்கு வந்து how many sub arrays filled with totally 3 zeros இருக்கும்? Definitely I'm considering all these elements. So definitely எனக்கு one sub array filled with 3 zeros இருக்கும் சரியா? Now how many sub arrays filled with 2 zeros இருக்கலாம்? இங்க வந்து I have 1 and I have 2. So there are 2 sub arrays filled with um, 2 zeros. Finally, how many subarrays are filled with just 1 zero? So 1 subarray, 1 subarray, 1 subarray. 1 plus 2 plus 3. இது clear up notice பண்ணி வச்சுக்கோங்க. So இப்போ வந்து இந்த subarray filled with 2 zeros பார்க்கலாம். So in here, how many subarrays are filled with 2 zeros? ஏன்னா நான் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா 2 zeros in a subarray maximum 2 filled zeros தான் இருக்க முடியும். So how many subarrays with 2 filled zeros? So this whole subarray. So நம்மளுக்கு வந்து 1 subarray filled with 2 zeros வரும். Now how many subarrays filled with 1 zero in this 2 zero subarray? Definitely 1 and definitely in the 1. So 2. இப்போ நோட்டீஸ் பண்ணுங்க. When I have 3 filled zeros, என்னோட ஈக்குவேஷன் வந்து என்ன ஆகுது 1 plus 2 plus 3. When I have 2 filled zeros, my equation என்ன ஆகுது 1 plus 2 ஆகுது. ஸோ ஆப்வியஸா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் எனக்கு வந்து 4 இருக்கும்போது என்னவா வரும்? I'll have 1 of containing 4 zeros and I'll have 2 subarrays containing 3 zeros and I'll have 3 subarrays containing 2 zeros and finally 4 subarrays containing 1 0. So இது மாதிரி ரொம்ப சிம்பிளா என்ன எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. I just have to calculate the running length. Running lengthனா எவ்வளவு கண்டினியூஸ் zeros இது வரைக்கும் நான் சீக்வன்ஸ்ல பார்த்திருக்கேன்னு calculate பண்ணிட்டு I just have to take the summation of that. So if I find 3 zeros continuously, I have to take summation of 3. If I find 2 zeros, I have to take summation of 2. And if I find 3 zeros, I have to take summation of 3. இவ்வளவுதான் இந்த ப்ராப்ளமே. இப்போ வந்து அந்த கோடால எப்படி நான்
ஒரு டைம்ல சம்மேஷன் கால்குலேட் பண்ணாம அட் தி எண்ட் நான் வந்து கண்டினியூஸா ரன்னிங் சம் கால்குலேட் பண்ணிட்டே போக போறேன்னு நீங்க பார்க்க போறீங்க. இதுதான் அந்த ப்ராப்ளமோட கோட். இந்த ப்ராப்ளம்க்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செட் ரன் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. கவுண்ட் தான் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீரோ ஃபில்ஸ் ஆர் பேரிஸ் ஃபைனலா கவுண்ட் பண்ணி வைக்க போறோம். ரன் தான் ஏன் கண்டினியூஸா இது வரைக்கும் எவ்வளோ ஜீரோ சப் பேரிஸ் வந்து பார்த்திருக்கேன்னு சொல்ல போகுது. சரியா? இல்ல நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பார்த்திருக்கேன்னு சொல்ல போகுது. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? ஃபார் ஈச் நம் இன் நம். ஸோ ஒரு நம்பரா நம்ம வந்து படிக்க போறோம் இப்போ. ஃபர்ஸ்ட் வந்து இஃப் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 0. ஒரு நம்பர் வந்து அந்த லொகேஷன்ல 0 இருந்தா, த கரண்ட் ரன் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1 ஆல இன்கிரிமெண்ட் பண்ணியிருக்கும். So far in my current sequence, I have continuously seen one more zero தான் சொல்லுது. ஸோ இங்க வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து நம் இஸ் ஈக்குவல் டு 0. டெஃபினட்டா என் ரன் லென்த் வந்து 1 ஆல இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, இது வந்து எல்ஸ் கண்டிஷன் போகாது. கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் ரன். நான் என்ன சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் யூ ஃபைண்ட் ஆல் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் யூ ஹவ் ஃபவுண்ட் லைக் கண்டினியூஸ்லி இந்த ரன் லென்த் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் தென் டூ த சம்மேஷன். ஆனா நான் இப்போ ஆன் த ஃப்ளை வந்து சம்மேஷன் பண்ண போறேன். ஸோ வாட் ஐ ஹவ் டன் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. நான் இங்க செப்பரேட்டா நான் வந்து ஒன்னு எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கு கிளியரா ஏன் இங்க இந்த ஒன் வந்து நீங்க வெறும் எக்ஸ்பிளனேஷனுக்கு எழுதுனா நான் ஒரு வேற ரீசனுக்கு எழுதல. சரி, ஆனா குயிக்கா தெரியும் ஏன் இங்க வந்து ஒன் எழுதிருக்கேன். ஓகே, இப்போ வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் நம்பருக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து போகும். இப்போ மறுபடியும் பார்ப்பீங்க. இஃப் நம் இஸ் ஈக்குவல் டு 0 இன்க்ரீஸ் ரன் லென்த் பை 1. ஸோ 2 இதாயிரும். அப்புறம் மறுபடியும் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. ஸோ 1 பிளஸ் 2 என்னவாயிரும்? 3 ஆகிரும். சரியா? ஸோ இங்க வந்து நான் வந்து பிளஸ் 2 எழுத போறேன் இந்த ரன் சம். சரியா? மறுபடியும் என்ன ஆகும்? நம் பாயிண்டர் வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் லொகேஷன். இப்போ வந்து நம்ம இங்க 0ல இருக்கோம். Now again, because num is equal to 0, 0, my run length will increase and count is equal to count plus run sum. So, இப்போ வந்து count is equal to 6 ன்னு ஆயிடுச்சு. சரியா? இப்போ வந்து plus 3 ன்னு எழுதி வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வேல்யூக்கு நம் வந்து போகும். இப்போ வந்து ரன் வந்து 0 ஆயிரும். சரியா? ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் வந்து நான் சொல்லிடுறேன் பாருங்க. What did what did I tell you to do? நான் வந்து இப்படி வந்து நீங்க first வந்து you find the continuous run of zeros and then take the summation. So what is the continuous run of zeros? 0, 0, 0. சரியா? So I had to take the summation of 1, 2, 3. And இதுதான் நான் இங்க பண்ணியிருக்கேன்ல. நான் வந்து on the fly பண்ணாலும் 1 plus 2 plus 3 நான் இப்படி ஒரு ஜீரோ வந்து இங்க ரன்குள்ள ஆட் பண்ணி அதை வந்து கவுண்ட்குள்ள ஆட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இட்ஸ் லைக் ஐ ஹவ் டேக்கன் த சம்மேஷன் ஆஃப்டர் சேயிங் 3 zeros. ஸோ இப்படிதான் அந்த லாஜிக் வந்து ஒர்க் ஆகும். சரியா? இப்போ வந்து இந்த டூல இருந்தோம் ரன் டூல இருக்கும்போது இஃப் நம் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 தான் நான் ரன் இன்க்ரீஸ் பண்ணும். பிகாஸ் 2 இஸ் நாட் அ 0 நான் வந்து ரன் வேல்யூ வந்து 0 செட் பண்ணிட்டு கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் ரன். ஸோ 6 பிளஸ் 0னா ஒண்ணுமே ஆட் பண்ணும். இப்போ வந்து மறுபடியும் பார்க்க போறோம். ஸோ இந்த ஜீரோக்கு வந்திருக்கும். சரியா? இந்த ஜீரோக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணும் என் ரன் லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் 1ஆல and I have to add my run length to the count. So new run length is, I mean count is 7. மறுபடியும் இங்க வந்து ஃபைனலா வரேன். ஸோ இங்க வந்து மறுபடியும் I have to increase the run by, okay, இங்க வந்து 1 வந்து ஆட் பண்ணியிருந்தேன். I have to increase my run length by 2 and I have to add it to the count. So 9 வந்து ஆன்சர் வருது. இங்க வந்து what I had added to the count 1 and 2. Same thing தான் இங்கேயும். I have found 2 zeros continuously. I had to take a summation of 2. ஆட்டோமேட்டிக்கா நான் ஆன் த ஃபிளைல ஆட் பண்ணாலும் எனக்கு வந்து சம்மேஷன் ஆஃப் 2 பண்ண மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்படிதான் நான் கரெக்டான 9 சொல்யூஷன் வந்து விழுகிறேன். ஸோ இப்படிதான் அந்த ப்ராப்ளமோட அப்ரோச். இப்போ குவிக்கா கூட பார்த்தோம். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளமோட கோட். ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை? ரெண்டு வேரியபிள் ரன் அண்ட் கவுண்ட் போத் இனிஷியலி செட் டு 0. ஸோ ரன் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. கவுண்ட் நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து ஸ்டோர் பண்ணும்போது ரன் will store up to now what is the continuous number of zeros I have seen in கூறும். So for num, in nums, if num is equal to 0, then run plus equal to 1. Else run is equal to 0. சரியா? ஃபைனலா இந்த லூப் வந்து எக்ஸிட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? I have to add the current run amount to my count. So count plus equal to run. ஃபைனலா இந்த லூப் வந்து முடிச்சோடனே ரிட்டர்ன் ஆஃப் கவுண்ட் கொடுத்தனா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். இதுதான் இன்னைக்கோட ப்ராப்ளமோட பைத்தன் சொல்யூஷன். நான் ஜாவாஸ்கிரிப்ட் சிபிபி சொல்யூஷன் கூட போட்டு வைக்கிறேன். அதை பார்த்து நீங்க கத்துக்கலாம். நான் குயிக்கா இன்னொரு வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் தென் கீப் கோடிங், கீப் என்ஜாய். பார்க்கலாம்.